சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. சுவாமி, இந்த வண்ண துணிகளை உடுத்தக்கூடாது. ஏன் உடுத்தக்கூடாது சுவாமி? தன் பக்தர்கள் எல்லாம் கருப்பு துணி கட்டுவாங்கன்னு ஐயப்பன் சனீஸ்வரருக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு காரணம் இருக்கு. சனீஸ்வரா, சுவாமி, நீ மானிடர்களை 7 வருடங்கள் எதற்காக வதைக்கிறாய்? அது என் தர்மம் சுவாமி. வதைப்பதும் கூட தர்மம் தானா? மும்மூர்த்திகளுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் தர்மம். யமனுக்கோ ஜீவனின் உயிரை எடுப்பது தர்மம். அழித்தலும் உயிரை எடுப்பதும் தர்மம் தானா என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது சுவாமி? நீ உன் தர்மத்தை நிறைவேற்றாமல் போனால் விளைவு என்ன? சிருஷ்டி தர்மமே தலைகீழாகி போகும் சுவாமி. சிருஷ்டி தர்மம் மற்றவரை பாதிக்க கூடாது. மக்களின் சந்தோஷத்துக்கும் ஆனந்த அமைதிக்குமே சிருஷ்டி செயல்படுகிறது. ஜீவனின் புண்ணிய பாவங்களையும் வாழ்ந்த முறைகளையும் கணக்கிட்டு விதி என்று சொல்லும் தலையெழுத்தை எழுதுகிறான் இறைவன். அவன் எழுதிய எழுத்து அனுபவிக்காமல் முடியுமா? ஜீவன் தமது செய்கையின் பலன்களை அனுபவிக்க செய்வதுதானே நீ அவர்களை பீடிப்பதின் நோக்கம். இல்லாவிட்டால் எனக்கு என்ன வேலை இருக்கிறது சுவாமி? சனீஸ்வரா, என் பக்தர்கள் ஆண்டுக்கு 1 மண்டல காலம் உன் 7 வருட பாதிப்பில் அனுபவிக்கும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். 41 நாட்களில் எத்தனை கஷ்டம் அனுபவிக்க முடியும்? நான் உருவாக்கும் கஷ்டமோ அதைவிட பல கோடி. மதுரமான சுவையுடன் விதவிதமாக விருந்துண்டு கழித்தோரை சோற்றுக்கே அலைய வைப்பேன். அதனால் பட்டினியில் இருந்தவர்கள் தப்பவே முடியாது. என் பக்தர்கள் எளிமையான உணவை ஒரு பொழுது உண்பார்கள். மலர் தூவிய மஞ்சத்தில் படுத்துறங்கும் மன்னவனை கூட நான் கல்லிலும் முள்ளிலும் கண்ணுறங்க வைப்பேன். கட்டிலில் உறங்காமல் தரை மீது உறங்குவார்கள். மணமிகு பன்னீரிலே குளித்தவர்களையும் கூட நான் வெறும் தண்ணீருக்கும் தவிக்க வைப்பேன். உதயத்திலும் அந்தியிலும் பன்னீருக்கு பதில் தண்ணீரில் குளிப்பதை பக்தி சத்தையோடு ஏற்பார்கள். கட்டிக்கொள்ள துணி இல்லாமல், தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு காலணி இல்லாமல், தன்னை தனக்கே அடையாளம் தெரியாத ஒரு நிலையில் வெட்கப்பட்டு உருவம் சிதைந்து செயலிழந்து சக்தியின்றி வாடிப் போகும்படி செய்து விடுவேன். உனக்கு இஷ்டமான வண்ணம் கருப்பு வண்ணம் தானே? கருப்பு உடையணிந்து காலணி கூட அணியாமல், விரத காலத்தில் முடி திருத்திக் கொள்ளாமல், மணிமாலை அணிந்து விரதமேற்று சுக சௌக்கியங்களை உதறவிட்டு சுவாமி என்று அழைக்கப்படுவார். நீ சொன்ன கஷ்டங்களை எல்லாம் பக்தியோடு ஆனந்தமாக ஏற்று அனுபவிப்பார். சந்தோஷம்தானே? சுவாமி, மற்றுமொரு முக்கியமான விஷயம். என் பார்வைப்பட்டால் இணைந்து வாழும் தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள். கடுமையான பிரம்மச்சரியத்தை விரதமாக கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சரணகோஷம் செய்து காடு மேடுகளை கடந்து என் தரிசனத்துக்கு வருவார்கள். அம்மாதிரி பக்தர்களை நீ ஒரு கணம் கூட பிடிக்கவே கூடாது. சுக சௌக்கியங்களையே அளிக்க வேண்டும். இது என் கட்டளை. தர்மசாஸ்தாவின் அவதாரமான உன் கட்டளையை நான் சிறமேற்கொள்கிறேன். அன்று சனி பகவானை மணிகண்டன் சம்மதிக்க வச்சு தன் பக்தர்களுக்கு சனிப்பீடை இல்லாம செய்தார். அதனாலதான் ஐயப்ப விரதத்தில் இத்தனை கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. சுவாமி, ரொம்ப பேர் கலர் கலரா துணி கட்டுறாங்களே சுவாமி. அது தெரியாதவங்க செய்யற தப்பு. கருப்பு துணி கட்டுற காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, நீங்க தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சுவாமியே